ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சத்குரு சுக்ர சனிப்பை ராகவி கேதவே நமக ஓம் சரவண பவாய நமக உலகெங்கும் வாழ்வே எளிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நாம சேனலுக்கு ஆர்டர் கொண்டு வர எல்லா நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பண்றோம்னா 2024 டிசம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கான ராசி பலன்களை பாக்குறோம். ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்களுடைய மாறுதல், அதனால நமக்கு மாறி பலன்கள் என்னென்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணும். ரெண்டாவது, உங்க ராசியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியினுடைய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான டிசம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் எது அப்படிங்கிறதையும், போன மாசம் வரைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்களை கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப இந்த மாசத்துல இருந்து மாசம் ஒண்ணுன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த விதத்துல உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எது? நீங்க கோயிலுக்கு போறீங்க, ஒரு நாள் நல்ல ஈஸியா தரிசனம் படுத்துறீங்க, இன்னொரு நாள் போறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னொரு நாள் பார்க்க முடியாம வந்துடுறீங்க. அப்ப இந்த மாதிரி வித்தியாசங்கள் வராம இருக்கணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போனா நம்ம தெய்வ தரிசனம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். சுபகாரியங்களை எந்த மாதிரி நட்சத்திரம் வச்சுட்டா வீட்டுல சுபகாரியங்கள் நல்லபடியா முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அழகு ஒரு நட்சத்திரத்தை கொடுக்க போறோம். வாங்க போல ராசிக்குள்ள போனோம். விருச்சிக ராசி நேர்களே, உங்க ராசினால தான் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் அவரே வர்றவரு உங்க ராசியில இந்த மாசம் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு, பாக்கியஸ்தானம். அது நிறைய எல்லா சூழ்நிலை கூடக்கூடிய ஒரு ஸ்தானம். அதுலயும் 4ஆம் இடத்து அதிபதியான 3 நாளுக்கு அதிபதியான சனி பகவானுடைய சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். ஆக பாக்கியஸ்தானத்துல உங்க ராசிநாதன் சுகஸ்தானாதிபதியினுடைய சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறது சிறப்பு. அப்படின்னாலும் அந்த 9ஆம் இடம் தான் உங்களுக்கு பாதகஸ்தானமாகும் உள்ளது. அப்ப வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, சகோதரர்களோட பாதப்பிரிவில பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா கையாள கத்துக்கணும். அடுத்தது 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் ஊர் புத்திரஸ்தானம், ஒரு மனிதனுடைய செல்வாக்கு அந்தஸ்து சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல வக்கரமா இருந்தாலும் 2, 5 உண்டானவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் குழந்தைகளுக்காக முயற்சி பண்றவங்களுக்கும், ஏன் குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான கர்ம ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்க ராசியில 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதுக்கப்புறம் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போறார். அப்ப 10ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல தொழில் மூலமாக சிறந்த, அதுவும் அரசு சார்ந்த தொழில்களா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கும் அரசு மூலியமா காரியங்கள் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம். இந்த 2ஆம் இடத்துல ராசியினுடைய சூரிய பகவான் குழந்தைக்கும் காரணமா இருக்கிறதுனால சூரிய பகவான் தான் மருந்துக்கு காரணம். அப்ப 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மருத்துவம் மூலமா குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் நம்ம குழந்தை அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான 3 முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், தைரிய வீர சகோதர ஸ்தானம் 3ஆம் இடம், சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், அங்கீகாரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி உள்ள திருமணம் அடைந்து முழு வலிமையை கொடுக்கிறாரு. அதனால வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அதுவும் குரு பகவானுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் 2, 5 குரு பகவானுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கனால இந்த மாதம் வண்டி வாகன யோகம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் கலசரஸ்தானத்திற்கும் அயன சயன போக விரயஸ்தானம் இடத்தினுடைய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான
சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்ப மனைவியினுடைய உடல்நலத்துல குறைவு வரலாம். கலைத்தொழில் அவர் சுக்கிரனா இருக்கனால கலைத்தொழில், ஆடை ஆவரண தொழில், நகை வியாபாரம், இந்த மாதிரி ஜூனியர் தொழில் செய்வதற்குலாம் கொஞ்சம் சின்ன சறுக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான 8ங்கிறது ஆயுள் சாணம், ஓட்டு கேது, வம்பு வழக்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள், உழைக்காத வருமானம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான், லாபஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறது. அது 15ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரமாகி இருக்கார். பிறகு வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். இருந்தாலும் 11ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாசை எல்லாம், நீங்க விரும்பினது எல்லாம் அடையக்கூடிய எல்லா அபிலாசைகளையும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஆக உங்களுக்கு இந்த மாதம் வண்டி வாகன யோகங்கள், லாபங்கள் எல்லாம் மிகவும் நிறைந்திருக்கிறது. ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு மட்டும் இருந்தா போதும். உங்களுடைய உடல், ஆயுள், ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்தது நம்ம விருச்சிக ராசிக்கான சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 15/12/24 மாலை 3 மணி முதல் 17/12/24 மாலை 6:50 வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள். விசாகம் 4ஆம் வாரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 3, 5, 7, 8, 10, 12, 13, 15, 18, 22, 25, 28, 30. அசுப நாட்கள் டிசம்பர் 2, 4, 6, 16, 20, 29, 33. யோக நாட்கள் டிசம்பர் 9, 11. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அவையில் மத்திய பலன்களை தரக்கூடிய நாட்கள். அடுத்து விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க எப்பயும் உத்திராட நட்சத்திரத்துல கோயிலுக்கு செல்வதும், வழிபாடு பண்ண போறதும், வீட்டுல சுபகாரியங்களை வைக்கிறதும் தெய்வ அனுகூலத்தை அதிகமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அனுசரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 2, 4, 6, 8, 9, 11, 12, 14, 16, 19, 24, 26, 29, 31. அசுப நாட்கள் டிசம்பர் 3, 5, 7, 17, 21, 30. யோக நாட்கள் டிசம்பர் 12, 14. அனுச நட்சத்திர பிறந்தவங்க திருவோண நட்சத்திரத்தின் அன்னைக்கு தெய்வ வழிபாட்டுக்கு திருக்கோயிலுக்கு செல்வதும், தெய்வ வழிபாடுகள் செய்வதும், வீட்டுல சுபகாரியங்கள் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கேட்டை நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 3, 5, 7, 9, 10, 12, 13, 15, 17, 20, 22, 27, 30. அசுப நாட்கள் டிசம்பர் 7, 9, 11, 21, 23, 31. யோக நாட்கள் டிசம்பர் 13, 15. இப்ப கேட்டை நட்சத்திர பிறந்தவங்க அவிட்ட தன்னைக்கு திருக்கோயில் வழிபாடோ, மற்ற இறை வழிபாடோ, வீட்டுல சுபகாரியங்கள் வைப்பதோ, ஆக இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெய்வ அனுகூலத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா அவிட்ட நட்சத்திரங்களுக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமா அவங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.